வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். ஜனாதிபதி நாட்டு மக்களுக்கு விசேட உரை. பாடசாலைகளில் கல்வி செயற்பாடு வழமை போன்று இடம்பெறும். சீனாவுடன் கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கை கைச்சாத்தானது. இலங்கையின் வர்த்தக ஏற்றுமதி வீதங்கள் அதிகரிப்பு. கல்வியல் கல்லூரிகளை இணைத்து தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றை உருவாக்க அனுமதி. மொட்டுக்கட்சி வேட்பாளராக ரணில் களமிறங்கினால் தோல்வி உறுதி. ராஜித தெரிவிப்பு. கெஞ்ச வன்முறைகளில் பலி எண்ணிக்கை 13ஆக அதிகரிப்பு. கைச்சாத்திடப்பட்ட கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையின்படி இலங்கை 2028 ஆண்டு வரை கடனை திருப்பிச் செலுத்த வேண்டியதில்லை என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். ஜனாதிபதி ஆற்றிய விசேட உரையின் போது அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். 2048 ஆண்டு வரை கடனை மீள் செலுத்த வேண்டிய சலுகையுடன் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். இடைநிறுத்தப்பட்டிருந்த வெளிநாட்டு அபிவிருத்தி வேலை திட்டங்களை மீண்டும் ஆரம்பிக்க வழி உருவாகியுள்ளது. 2022 ஆண்டில் மொத்த தேசிய உற்பத்தியில் 9.2 இருந்த வெளிநாட்டு கடன் செலுத்தல் ஒதுக்கம் 2027 ஆண்டு முதல் 2032 ஆண்டுக்குள் 4.5 குறையும். இலங்கையின் நாணய கடிதங்களை ஏற்க மறுத்த நாடுகள் இப்போது அவற்றுக்கு உறுதி வழங்குகின்றன. குறித்த உடன்படிக்கையில் விவரங்கள் நாடாளுமன்றத்தில் முன்வைக்கப்படும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார். இலங்கையின் முன்னேற்றத்தை குழப்புவதற்கு முயற்சிக்கும் சிலர் எதிர்காலத்தில் தமது பிள்ளைகள் முன்னிலையில் வெட்கப்பட நேரிடும். இலங்கையின் பொருளாதாரத்தை கட்டியெழுப்பும் சரியான பயணம் தொடரும் என்பதுடன் ஆர்ப்பாட்டங்கள் மற்றும் அச்சுறுத்தல்களில் தீர்வு காண முடியாது. இலங்கையை மீட்டதற்கு வெவ்வேறு வழிகள் சொல்லப்பட்டாலும் எனது அனுபவங்கள் திட்டங்களினால் மீட்க முடியும் என நம்புகின்றேன். அதனை சர்வதேச உதவியுடன் செய்ய முடியாது என ரணில் தெரிவித்துள்ளார். தீர்வற்று வங்குரோத்து நிலையில் இருந்த இலங்கை 2 வருடங்களில் மீண்டுள்ளது. உலகில் இவ்வாறு ஒரு சில நாடுகளே குறுங்காலத்தில் மீண்டுள்ளன. பொருளாதாரத்தில் நெருக்கடி இருந்து மீள்வதற்கு கையாண்ட அதே வியூகங்கள் மூலம் இலங்கையை 2048 ஆண்டில் அபிவிருத்தி அடைந்த நாடாக மாறும் என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க மேலும் தெரிவித்துள்ளார். அனைத்து அரச பாடசாலைகளின் கல்வி செயற்பாடுகளும் இன்று வழமை போன்று இடம்பெறும் என கல்வி அமைச்சு அறிவித்துள்ளது. கல்வி அமைச்சு வெளியிட்டுள்ள அறிக்கையில் குறித்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆசிரியர் அதிபர் நாளைய தினமும் சுகையின விடுமுறை போராட்டத்தை முன்னெடுக்க உள்ள நிலையில் குறித்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இதேவேளை வேதனை பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்னால் நேற்று குறித்த போராட்டம் ஆரம்பமானது குறிப்பிடத்தக்கது. சீனாவில் எக்ஸிம் வங்கியுடன் இலங்கை 4.2 பில்லியன் அமெரிக்க டாலர் பெறுமதியான கடன் மறுசீரமைப்பு உடன்படிக்கையில் கைச்சாத்திட்டுள்ளது. ஒப்பந்தங்களில் கைச்சாத்திடும் நிகழ்வுகள் நேற்று மாலை பீஜிங் மற்றும் கொழும்பில் நடைபெற்றதாக ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த மறுசீரமைப்பினால் இலங்கைக்கு குறிப்பிடத்தக்க நிவாரணங்கள் கிடைக்கும் என்பதோடு அத்தியாவசியமான பொதுச் சேவைகளுக்கான அதிகளவில் நிதி ஒதுக்கீடு செய்யவும் நாட்டின் உட்கட்டமைப்பு வசதிகளை மேம்படுத்துவதற்கான சலுகை அடிப்படையிலான நிதி வசதிகளை பெற்றுக்கொள்ள முடியும் எனவும் கூறப்பட்டுள்ளது. கடந்த மே மாதம் இலங்கையின் வர்த்தக ஏற்றுமதிகள் 9.4% அதிகரிப்பை வெளியிடப்பட்டிருப்பதாக புள்ளி விவரங்கள் தெரிவிக்கின்றன. மே மாதத்தில் மாத்திரம் 960.2 பில்லியன் அமெரிக்க பெறுமதியான வர்த்தக ஏற்றுமதி இடம்பெற்றுள்ளது. அதே நேரம் 2023 ஆண்டு மே மாதத்துடன் ஒப்பிடும்போது இந்த ஆண்டு மே மாதத்தின் ஏற்றுமதி நடவடிக்கைகள் 5.81% வீழ்ச்சியடைந்துள்ளதாகவும் தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து 2023 ஆண்டு மே மாதத்தை காட்டிலும் இந்த ஆண்டு மே மாதம் சேவை ஏற்றுமதிகள் 21.24% அதிகரித்துள்ளது. 327.35 பில்லியன் டாலர்களாக பதிவாகியுள்ளது. நாட்டில் உள்ள 19 கல்வியியல் கல்லூரிகளையும் இணைத்து கல்விக்கான தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றை ஆரம்பிக்கும் யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளது. தேசிய கல்வியியல் கல்லூரிக்கு உள்வாங்கப்படும் பயிலுனர்கள் 3 வருட பயிற்சியின் பின்னர் தகுதியான ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்கள் என அமைச்சு தெரிவித்துள்ளது. கல்வியற் கல்லூரிகளிலிருந்து வெளியேறுவோர் கல்வியல் துறை இளங்கலைமானி பட்டம் பெற்ற ஆசிரியர்களாக ஆட்சேர்ப்பு செய்யப்படுவார்.
சர்வதேச கல்வித்தரத்தை பேணுவதற்காக இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. அதற்காக நாட்டில் உள்ள 19 கல்வியியல் கல்லூரிகளையும் இணைத்து கல்விக்கான தேசிய பல்கலைக்கழகம் ஒன்றை ஆரம்பிக்கும் அரசாங்கத்தின் தீர்மானத்திற்காக சமர்ப்பிக்கப்பட்ட யோசனைக்கு அமைச்சரவை அங்கீகாரம் வழங்கியுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் ஜனாதிபதி வேட்பாளராக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கே களமிறங்கினால் அவரால் வெற்றி பெற முடியாது என ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் ராஜித சேனாரத்ன தெரிவித்துள்ளார். இதன்போது தொடர்ந்து கருத்து வெளியிட்டுள்ள அவர், நான் அமைச்சரவையில் இணைந்து கொள்ளப் போவதில்லை. எனது அரசியல் வாழ்க்கையை என்றுமே செல்வங்களுக்காகவும் பதவிகளுக்காகவும் இந்த முடிவையும் எடுத்ததில்லை. ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கோடு இணைந்து செயற்படுவது என்பது புதிய விடயமும் இல்லை. நான் இப்போது மக்கள் பிரதிநிதி, நாட்டின் முன்னேற்றத்தையே விரும்புகின்றேன். ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தான் நாட்டின் வரிசை யுகத்தை நிறைவு செய்து பல சலுகைகளை மக்களுக்காக வழங்கினார். அதில் ஈர்க்கப்பட்டவர்களில் நானும் ஒருவன். ஆனால் ராயபக்சாவுடன் இணைந்து ஜனாதிபதி தேர்தலில் அவர் போட்டியிடுவாராக இருந்தால் அவர் வெற்றி பெறுவது கடினம் என ராஜித சேனாரத்ன குறிப்பிட்டுள்ளார். யாழ்ப்பாணம் இளவாலையை பூர்வீகமாக கொண்டு கிருஷ்ணி ரிஷிகரன் பிரித்தானியாவில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிட உள்ளார். கடந்த 20 வருடங்களாக சட்டன் பகுதியில் வசித்து வரும் அவர் சட்டன் மற்றும் செம் ஆகியவற்றுக்கான நாடாளுமன்ற உறுப்பினராக போட்டியிட உள்ளார். லிபரல் ஜனநாயக கட்சியுடன் கூட்டணி வைத்துள்ள கன்சர்வேட்டிவ் கட்சியே அவர் போட்டியிடுகின்றார். பெற்றோரின் இழப்புக்கு பின்னர் கிருஷ்ணி ரிஷிகரன் தனது உறவினர்களுடன் லண்டனுக்கு சென்று அங்கு ஒரு சிறுவர் இல்லத்தில் வசித்து வந்தார். கசப்பான அனுபவங்கள் மத்தியில் தான் லண்டன் வந்ததாகவும் தற்போது லண்டனில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனம் மற்றும் சமூக மேம்பாட்டு மையம் ஒன்றிலும் பணிபுரிவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். கொழும்பில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட அதிபர் ஆசிரியர்கள் மீது நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. வேதன பிரச்சினை உள்ளிட்ட பல்வேறு விடயங்களை முன்னிறுத்தி கொழும்பு கோட்டை தொடருந்து நிலையத்திற்கு முன்னால் இந்த போராட்டம் ஆரம்பமானது. பின்னர் லோட்டஸ் சுற்றுவட்டத்தை அடைந்து நிதியமைச்சின் அலுவலகத்துக்கு செல்ல முற்பட்ட போது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்கள் தடுக்கப்பட்டனர். பின்னர் அவர்களை வெளியேற்றுவதற்காக காவல்துறையினர் நீர்த்தாரை மற்றும் கண்ணீர் புகை குண்டுகளை பிரயோகித்தனர். இதனால் குறித்த இடத்தில் பதட்ட நிலை ஏற்பட்டது. அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்டமை தொடர்பில் கைதான 10 இந்திய மீனவர்களும் மல்லாக நீதிவானில் உத்தரவைக்கமைய எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் நெடுந்தீவு கடற்பரப்பில் அத்துமீறி மீன்பிடியில் ஈடுபட்ட இந்திய மீனவர்களை கைது செய்ய சென்றபோது படகிலிருந்து தவறி விழுந்து கடற்படை சிப்பாய் ஒருவர் உயிரிழந்தார். குறித்த கடற்படை சிப்பாய் இந்திய மீனவர்களின் தாக்குதலில் உயிரிழந்தார் என செய்திகள் வெளியான போதும் கடற்படை பேச்சாளர் அதனை மறுத்திருந்தார். எவ்வாறாயினும் கைது நடவடிக்கையின் போது உயிரிழப்பொன்று ஏற்பட்டதால் காங்கேசன்துறை கடற்படை முகாமைக்கு அழைத்து வரப்பட்ட மீனவர்கள் மேலதிக சட்ட நடவடிக்கைக்காக காங்கேசன்துறை காவல்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டனர். இதன்படி 10 இந்திய மீனவர்கள் நேற்று மல்லாக நீதிவான் முன்னிலையில் முற்படுத்தப்பட்டனர். வழக்கை விசாரித்த நீதிவான் எதிர்வரும் ஜூலை 8ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தார். கொழும்பு தேசிய வைத்தியசாலை வளாகத்தில் உள்ள வாகன திரைப்படத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த 2 முச்சக்கர வண்டிகள் திருடப்பட்டுள்ளன. குறித்த 2 முச்சக்கர வண்டிகளும் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் பணியாற்றும் 2 சேவையாளர்களுடையது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைத்தியசாலையின் பாதுகாப்பிற்காக தனியார் பாதுகாப்பு நிறுவன அதிகாரிகள் கடமையில் இருந்த சந்தர்ப்பத்தில் இந்த திருட்டுச் சம்பவம் இடம்பெற்றுள்ளது. குறித்த திருட்டுச் சம்பவம் தொடர்பில் மருதானை காவல்துறையில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு தேசிய வைத்தியசாலையின் பிரதிப்பணிப்பாளர் வைத்தியர் ருஷான் பெல்லன தெரிவித்துள்ளார். கெஞ்சாவில் இடம்பெற்று வருகின்ற வன்முறைகளினால் கொல்லப்பட்டவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளது. வரி அதிகரிப்பு உள்ளிட்ட விடயங்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து அங்கு அரசு தரப்பு போராட்டங்கள் எதிர்ப்பு போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. அமைதியான மக்கள் பேரணிகளாக ஆரம்பித்த இந்த போராட்டம் வன்முறைகளாக மாறின. போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மீது பாதுகாப்பு தரப்பினர் துப்பாக்கி பிரயோகத்தை மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து கெஞ்ச நாடாளுமன்றத்தின் ஒரு பகுதியும் தீக்கிரையாக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான சம்பவங்களினால் பலியானவர்களின் எண்ணிக்கை 13ஆக அதிகரித்துள்ளதாக அந்நாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. தற்போது அங்கு இராணுவம் கடமையில் ஈடுபடுத்தப்பட்டதுடன் நிலைமையை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவர முயற்சிக்கப்படுவதாக அந்நாட்டு பாதுகாப்பு அமைச்சு அறிவித்துள்ளது. உலகக்கிண்ண 2020 கிரிக்கெட் தொடரில் 2வது அரையிறுதிப் போட்டியில் இங்கிலாந்து மற்றும் இந்திய அணிகள் மோத உள்ளன. மேற்கிந்திய தீவுகளில் கயானாவில் உள்ள
பிராவிடன்ஸ் மைதானத்தில் இந்த போட்டி நடைபெற உள்ளது. இந்த போட்டியானது மழையால் பாதிக்கப்பட அதிக வாய்ப்புள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளது. உள்ளூர் நேரப்படி நாளை கயானாவில் அதிக மழை மற்றும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. மழைக்கான வாய்ப்பு 88% என்றும் இடியுடன் கூடிய மழைக்கான வாய்ப்பு 18% என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தென்னாப்பிரிக்கா ஆப்கானிஸ்தான் அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டியில் மழையால் பாதிக்கப்பட்ட ரிசர்வ் டே அதாவது மற்றொரு நாள் வழங்கப்பட்டுள்ளது. எனினும் இந்தியா இங்கிலாந்து அணிகளுக்கு இடையிலான அரையிறுதிப் போட்டிக்கு ரிசர்வ் டே அதாவது மற்றொரு நாள் இதுவரை அறிவிக்கப்படவில்லை. கூடுதலாக 250 நிமிடங்கள் அதாவது 4 மணி நேரம் மட்டுமே வழங்கப்பட்டுள்ளது. இதற்குள் போட்டி நிறைவு பெறவில்லை என்றாலோ அல்லது ஒரு பந்தை கூட வீசாமல் மழையால் போட்டி முற்றிலும் கைவிடப்பட்டாலோ இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறும். குழு ஒன்றில் இடம்பெற்ற இந்திய அணி களமிறங்கிய அனைத்து போட்டிகளிலும் வெற்றி பெற்று கனடாவுக்கு எதிரான குளிர்நிலை போட்டியில் மட்டுமே மழை காரணமாக இந்திய அணி விளையாடவில்லை. தற்போது குழு ஒன்றில் இந்திய அணி முதலிடத்தில் உள்ளது. அதே நேரத்தில் இங்கிலாந்து அணி ஸ்கொட்லாந்து அணிக்கு எதிரான போட்டியில் மழை காரணமாக குளிர்நிலை போட்டிகளில் விளையாடவில்லை. தொடர்ந்து ஆஸ்திரேலியா அணிக்கு எதிரான போட்டியில் தோல்வியை சந்தித்தது. தொடர்ந்து சூப்பர் 8 சுற்றில் முன்னேறிய இங்கிலாந்து அணி அமெரிக்கா மற்றும் மேற்கிந்திய அணிகளை வீழ்த்தி அரையிறுதிக்கு முன்னேறியது. இந்நிலையில் இங்கிலாந்துக்கு எதிரான போட்டியில் விளையாடி இந்திய அணி வெற்றி பதிவு செய்யாவிட்டாலும் சூப்பர் 8 இங்கிலாந்தை விட அதிக புள்ளிகளை பெற்றுள்ளதால் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய அணி இறுதிப் போட்டிக்கு நேரடியாக தகுதி பெறும். ஐசிசி விதிகளின்படி அரையிறுதிப் போட்டி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்டால் சூப்பர் 8 புள்ளிகள் பட்டியலில் முதலிடம் பிடித்த அணி இறுதிப் போட்டிக்கு தகுதி பெறும் என்பது குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.